பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து 23ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு மற்றவர்களை எப்படி ஊக்கப்படுத்துவது. ஒரு தேவையுள்ள சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் இப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள், யாராவது என்னை உற்சாகப்படுத்த மாட்டார்களா, யாராவது என்னை ஊக்கப்படுத்த மாட்டார்களா, அப்படி சோர்ந்து போய் அநேகர் காணப்படுறாங்க. உற்சாகப்படுத்துவதற்கு ஆட்கள் குறைவாக தான் இருக்கிறார்கள். அதனால தான் ஆண்டவருடைய திட்டங்கள் இந்த பூமியில் நிறைவேறுவதற்கு தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் எப்படி மற்றவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தலைமுறையும் அதனுடைய அடுத்த தலைமுறையை எப்படி உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை செய்வதற்கு உந்தி தள்ள வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தியானத்தில் இதை தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் அல்லது அடுத்த இஸ்ரவேலின் ராஜாவை எப்படி உற்சாகப்படுத்துகிறார் என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் இருக்கக்கூடிய பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். இதில் நாம் 5 காரியங்களை நடைமுறை வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக 11ஆம் வசனத்தில் தாவீது சாலோமோனை பார்த்து இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே. இப்போது தாவீது முதலாவதாக சுட்டி காட்டக்கூடிய காரியம் என்னவென்றால், கர்த்தர் சாலமோனை குறித்து ஏற்கனவே என்ன காரியங்களை சொல்லி இருக்கிறாரோ அந்த காரியங்களை எல்லாம் சுட்டி காட்டுகிறார். சுட்டி காட்டின பின்பு அதே வசனம் கடைசியில் சொல்லுகிறார், இந்த தேவன் உன்னோடே கூட இருப்பாராக. மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றால் முதலாவதாக நம்ம எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வார்த்தையில் அவர்களை குறித்து அவர்களுடைய சூழ்நிலையை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது என்பதை நாம் அவர்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும். நிறைய பேர் இப்படி நினச்சிட்டு இருப்பாங்க, இந்த உலகத்தில் நான் யாருக்குமே தேவையில்லை, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, எதற்கு நான் வாழ்கிறேன் என்றே தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோடு வாழ்கிறவர்களுக்கு நாம் வேதத்திலிருந்து எப்படி சொல்லலாம், கர்த்தருக்கு உங்களை குறித்த சித்தம் என்ன என்று. இப்போ நம்ம சொல்லலாம், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், அல்லது ஆண்டவருக்கு உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. இது மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு விசுவாசியை குறித்தும் ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தர் சொல்லியிருக்கக்கூடிய காரியங்களை மற்றவர்களுக்கு சுட்டி காட்டும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விதத்தில் இருதயம் உற்சாகமடைகிறது, ஊக்கமடைகிறது. அதை தான் தாவீது இந்த இடத்துல செய்கிறார். சாலமோனை குறித்து கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருந்த காரியங்களை அவருக்கு நினைப்பூட்டுகிறார். அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிறார். இரண்டாவதாக தாவீது செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், சாலமோன் அடுத்த ராஜாவாக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் சாலமோனுக்கு மிக மிக தேவையான காரியம் என்ன என்பதை தாவீது கண்டுபிடிக்கிறார். இப்போ என்ன கண்டுபிடிக்கிறார் என்றால், இந்த தேசத்தை ஆட்சி செய்வதற்கு ஞானமும் புத்தியும் அறிவும் சாலமோனுக்கு தேவை. அதனால அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவன் உனக்கு இவைகளை தந்தருளுவாராக. அதைத்தான் நாம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து. சாலமோனுக்கு சொல்கிறார், கர்த்தர் உனக்கு ஞானத்தை அருளுவார், உணர்வை அருளுவார். அப்போ தாவீது சொன்ன இந்த காரியங்கள், உற்சாகமான வார்த்தைகள் சாலமோனுடைய மனதில் அப்படியே இருந்தது. அதனால தான் தாவீது மரித்து போன பிறகு கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். உடனடியாக அது ஒரு கனவுல தான் நடக்குது. ஆனாலும் தாவீது சொன்ன வார்த்தைகள் சாலமோனுடைய இருதயத்தில் மனதில் ஆழமாக பதிந்ததுனால ஆண்டவர் சொப்பனத்தில் கேட்ட பொழுதிலும் அவர் சரியான காரியத்தை
கேட்டார். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தையும் அறிவையும் தாரும். இதை தான் நாம் 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அப்போ இந்த 2 வசனங்களையும் நம்ம பக்கத்தில் வச்சு வாசிக்கும்போது, முதலாவதாக 1 நாளாகமம் 22:12, அடுத்தபடியாக 2 நாளாகமம் 1:10. இந்த ரெண்டையும் அப்படி நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும்போது, ஒரு பக்கத்தில் தாவீது சொன்ன காரியம் இருக்கும். சாலமோனை பார்த்து, கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் தந்தருள்வாராக. அடுத்த பகுதியில் சாலமோன் அதே காரியத்தையே கர்த்தர் கேட்கிறார். தகப்பன் என்ன சொன்னாரோ அதையே தேவனிடத்தில் கேட்கிறார். பார்த்தீங்களா? அப்போது தாவீது சாலமோனுக்கு சொன்ன காரியங்கள், ஊக்கமூட்டக்கூடிய அந்த வார்த்தைகள் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை சாலமோனுடைய மனதில் ஏற்படுத்தினது. அப்போ நாமும் கூட மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து, இந்த காரியங்களை தேவன் உனக்கு தந்தருள்வாராக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து ஊக்கப்படுத்தும் போது அவர்களுடைய மனதில் அப்படியே பதிந்துவிடும். இந்த காரியங்கள் எனக்கு தேவை, இதெல்லாம் தேவன் எனக்கு தந்தருளுவார். அப்போ ஜெப நேரத்தில் அவங்க அந்த காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்பார்கள், கேட்டு பெற்றுக்கொள்வார்கள். நிறைய பேருக்கு எப்படி ஜெபிக்க என்று தெரியாது. ஜெபத்தில் நான் என்ன கேட்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது. அப்போ நான் மற்றவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும் போது அது அவர்களுடைய மனதுக்குள்ளாக சென்றுவிடும். அப்போ ஜெபிக்கும்போது அந்த காரியங்களை அவர்கள் தேவனிடத்தில் கேட்பார்கள். மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் 13ஆம் வசனம் பின்பகுதியில் இருக்கிறது. அது என்னவென்றால், தாவீது சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், நான் இனி உன்னோட அதிகமான நாட்கள் இருக்க போவதில்லை, எனக்கு வயதாகிவிட்டது. ஆனால் கர்த்தர் உன்னோட கூட இருக்க போகிறார், கர்த்தருடைய வார்த்தை உன்னோட கூட இருக்க போகிறது. அதனால மோசே எழுதின நியாயப்பிரமாண வார்த்தைகளை நீ நல்லா தியானித்து அதை கீழ்ப்படிவதற்கு கவனமாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீ பலம் கொண்டு தைரியமாக இருப்பாய். அதனால கடைசியில் சொல்லுகிறார், நீ பலம் கொண்டு தைரியமாக இரு, எதை குறித்தும் கலங்காதே என்று ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். ஏனென்றால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார். இப்போ தாவீதுக்கு தெரியும், இன்னும் அதிக நாள் நான் என் மகனோடு கூட இருக்க போவதில்லை, ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார், கர்த்தருடைய வார்த்தை அவனோடு கூட இருக்கிறது. அதனால அந்த காரியங்களை சுட்டி காட்டி அவர் சொல்லுகிறார், நீ பலம் கொண்டு தைரியமாக இரு. நாமும் கூட மற்றவர்களை உற்சாகப்படுத்தும் போது எப்பொழுதுமே நான் உன்னோட கூட இருப்பேன் என்று நம்ம என்ன பண்ண முடியாது, வாக்கு கொடுக்க முடியாது. அப்போ மற்றவர்களோடு பேசும்போது, உற்சாகப்படுத்தும் போது நாம் என்ன சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தை உன்னோட கூட இருக்கிறது, ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னோட கூட இருக்கிறது. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை நீ இருதயத்தில் வைத்து கீழ்ப்படியும் போது நீ பலனடைவாய் என்று நாம் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து உற்சாகப்படுத்தும் போது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பலன் அடைவதற்கு கற்றுக்கொள்வார்கள். நான்காவதாக, தாவீது இந்த காரியங்களை எல்லாம் வெறும் வார்த்தையாக மாத்திரம் சொல்லவில்லை, அவரால் தன்னுடைய மகனுக்கு என்னென்ன வகைகளில் உதவி செய்ய முடியுமோ அதை எல்லாவற்றையும் செய்தார். அதை தான் நம்ம 14ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம், அந்த 2 வசனங்களிலும் நாம் பார்க்கிறோம். இந்த சாலமோனுக்கு இந்த ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டக்கூடிய அந்த திட்டத்தை தான் தேவன் முதலாவது கொடுத்திருந்தார். இப்போ தாவீது செய்த காரியம் என்ன, அதற்கு தேவையான பொருட்கள், அதற்கு தேவையான சிறந்த நபர்கள் எல்லாவற்றையும் அவர் சேகரித்து கொண்டார். அவரால் என்னென்ன வகையில் உதவி செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சுட்டு அவர் சாலமோனோடு சொல்லுகிறார், இங்கே பாரு, உனக்காக இதெல்லாம் நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், சேர்த்து வச்சிருக்கிறேன், அதனால நீ என்ன பண்ணிக்கோ, நல்ல தைரியமாக இந்த வேலைகளை செய். அப்போ நம்ம மற்றவர்களை உற்சாகப்படுத்தும் போது தூரத்தில் நின்று நம்ம உற்சாகப்படுத்துவது அந்த அளவுக்கு ஒரு பலனை கொடுக்காது. அவர்கள் பக்கத்தில் போய் ஏதாவது நம்மால் அவர்களுக்கு செய்ய முடிஞ்சால் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா உண்மையாகவே அவர்கள் உற்சாகமடைந்து ஊக்கமடைந்து அவர்கள் செயல்பட தொடங்குவதற்கு உதவியாக இருக்கும். ஐந்தாவதாக தாவீது செஞ்ச காரியம் மிக பலமான ஒரு காரியம். அதுதான் நம்ம 16ஆம் வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறோம்.
நீ எழும்பி காரியத்தை நடப்பி, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றான். தாவீது சொன்ன இந்த வார்த்தைகள் மிகுந்த ஊக்கமும் பலமும் கலந்த ஒரு கட்டளையாக விளங்கியது. அதில் பலம் இருந்துச்சு, ஊக்கம் இருந்துச்சு, ஒரு கட்டளையாகவே கொடுக்கிறார். நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். இப்படி தான் தாவீது அடுத்த ராஜாவாகிய சாலமோனை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்த அழைப்பிற்குள்ளாகவே அவர் கொண்டு போகிறார். இன்றைக்கும் தாவீதோடு கூட நாம் நேரடியாக பேசுவதற்கு ஒரு 5 நிமிடம் கிடைத்ததென்றால் தாவீது இதைதான் நமக்கும் சொல்லுவார். தாவீதுக்கு அடுத்த வந்த தலைமுறைக்கு அவர் கடைசியாக இந்த காரியங்களை சொல்லி உற்சாகப்படுத்தி நீ எழும்பி காரியத்தை நடப்பி. இன்றைக்கும் கூட தாவீதோடு பேசுவதற்கு ஒரு 5 நிமிடம் நமக்கு கிடைச்சதுன்னா நமக்கும் அவர் இதை தான் சொல்லுவார். சொல்லி கடைசியாக சொல்லுவார், நீங்கள் எழும்பி காரியத்தை நடப்பியுங்கள். ஆனால் சாலமோனுடைய நாட்களில் என்ன காரியத்தை எழும்பி நடப்பிக்க வேண்டியதாக இருந்தது? அந்த தேவாலயத்தை கட்டி இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்வது. ஆனால் இந்த நாட்களில் நாம் எந்த காரியத்தை எழும்பி நாம் தைரியமாக செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ தாவீது நம்மை பார்த்து சொல்லுவார் என்றால், நீங்கள் எழும்பி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுங்கள், அல்லது நீங்கள் எழும்பி கர்த்தருடைய சபையை கட்டுங்கள். அப்போ ஆண்டவர் பயன்படுத்தின நபர்களில் மிக மிக முக்கியமான ஒரு நபர் தாவீது ராஜா. அந்த தாவீது ராஜாவுடைய ஓரளவுக்கு அவர் கடைசியாக அடுத்த தலைமுறைக்கு சொன்ன வார்த்தைகளை நாமும் கூட பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது நல்ல ஒரு சிறந்த தலைவனாக கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற நபராக அவர் வாழ்ந்தபடியால் தாவீது மூலமாக கர்த்தர் சொன்ன இந்த கடைசி வார்த்தைகளை அப்படியே நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தும் போது கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக நாம் மாறுவோம். அவருடைய சபையை கட்டுகிறவர்களாக நாம் மாறுவோம். மற்ற குடும்பங்களை கட்டுகிற நபர்களாக நாம் மாறுவோம். மற்றவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய உற்சாகப்படுத்தக்கூடிய நபர்களாக நாம் மாறுவோம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தாவீதுடைய வாழ்க்கையை நாங்கள் தியானிச்சிருக்கிறோம். தாவீது தன்னுடைய காலத்தில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியில் தனக்கு அடுத்து வரக்கூடிய ராஜாவை எப்படியாக ஊக்கப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார் என்று நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம். தாவீதை போல நாங்களும் மற்றவர்களை அடுத்த தலைமுறையை உற்சாகப்படுத்துகிறவர்களாக ஊக்கப்படுத்துகிறவர்களாக மாற கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.